ஹைதராபாத்தில் உள்ள நல்லகுண்டா பகுதி அது. ஏராளமானோர் அந்த பகுதியில் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர். சம்பவத்தன்று இரவு 12:30 மணியளவில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வேலையை முடித்துக் கொண்டு அறைக்கு திரும்பியிருக்கிறார். அப்போது அங்கிருந்த வீடு ஒன்றிலிருந்து புகை வந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அனைவரும் சேர்ந்து புகை வந்து கொண்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்திருக்கிறார்கள். அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். பெண் ஒருவர் எரிந்து கரிக்கட்டையாக கிடந்திருக்கிறார். அருகிலேயே ஒரு சிறுமி உயிருக்கு போராடியபடி துடிதுடித்திருக்கிறார். உடனே அந்த சிறுமியை மீட்ட பகுதிவாசிகள் ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். சடலமாக மீட்கப்பட்டவர் திரிவேணி. 26 வயதான இவர் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவரது கணவர் வெங்கடேஷ். 32 வயதான இவர் ஒரு கூலி தொழிலாளி. இருவரும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்திருக்கிறார்கள். இந்த தம்பதிக்கு 8 வயதில் நரேஷ் என்ற மகனும் 6 வயதில் சாத்விகா என்ற மகளும் உள்ளனர். வெங்கடேஷும் திரிவேணியும் பிழைப்புக்காக ஹைதராபாத்தில் உள்ள நல்லகுண்டா பகுதியில் வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் திரிவேணி எரிந்த நிலையில் சடலமாகவும் அவரது மகள் சாத்விகா தீ காயங்களோடு மீட்கப்பட்டிருக்கிறார். தீ விபத்து ஏற்பட்டதால் இந்த பயங்கரம் நடந்திருக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டில் வெங்கடேஷும் அவரது மகன் நரேஷும் காணாமல் போனது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கணவன் மனைவியை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் வெங்கடேஷை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் கணவனே மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த பயங்கரம் தெரிய வந்துள்ளது. வெங்கடேஷ் தனது மனைவி திரிவேணியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு வேலைக்கு கூட செல்லாமல் அவரை வேவு பார்ப்பதிலேயே குறியாக இருந்துள்ளார். தினமும் மது அருந்து வீட்டிற்கு வந்து மனைவியை அடித்து துன்புறுத்தியும் இருக்கிறார். கணவன் வேலைக்கு செல்லாத நிலையில் குடும்ப தேவைகளை சமாளிக்க ஹோட்டல் மற்றும் வீடுகளுக்கு சென்று வேலை செய்து வந்துள்ளார் திரிவேணி. ஆனால் யார் என்றே தெரியாத ஒரு நபருடன் திரிவேணிக்கு ரகசிய தொடர்பு இருப்பதாக கருதிய வெங்கடேஷ் அவரை தினமும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். அருகில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் இதை புரிந்து கொண்டு வெங்கடேஷை கண்டித்துள்ளனர். இந்நிலையில் கொடுமைக்கார கணவனின் துன்புறுத்தல்களை தாங்க முடியாத திரிவேணி தனது தாயாரின் வீட்டிற்கு சென்று விட்டார். ஓரிரு நாட்களில் மனைவியின் வீட்டிற்கு சென்ற வெங்கடேஷ், நான் மாறிவிட்டேன், இனி நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி திரிவேணியை நம்ப வைத்து ஹைதராபாத்திற்கு அழைத்து வந்துள்ளார். ஆனால் மீண்டும் மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வந்த வெங்கடேஷ் மனைவியுடன் சண்டை போட்டு அவரை கொடுமையாக தாக்கி இருக்கிறார். சம்பவத்தன்று அந்த சந்தேக சண்டை உக்கிரமடைந்திருக்கிறது. வெளியே நின்று கொண்டிருந்த பைக்கில் இருந்த பெட்ரோலை வாட்டர் பாட்டிலில் நிரப்பிய வெங்கடேஷ் தூங்கிக் கொண்டிருந்த மகனை எழுப்பி வெளியே அழைத்து வந்து உன்னுடைய அம்மா இறக்கப் போகிறாள் என கூறியிருக்கிறார். பிறகு தூங்கிக் கொண்டிருந்த திரிவேணி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்திருக்கிறார். தாயை காப்பாற்ற முயன்ற சாத்விகாவையும் வெங்கடேஷ் தீயில் தள்ளிவிட்டு மகனை மட்டும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெங்கடேஷை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.